இளந்தலைமுறையினருக்கு வழிகாட்டும் பெரியோரே, இதோ கம்பராமாயணத்திலே நிராயுதபாணியாய் நின்ற ராவணனை பார்த்து ராமன் கூறுகின்றான், இன்று போய் நாளை வா என்று. ஆனால் ஜந்தர் மந்தர் போராட்டத்திலே காவல்துறை விரட்டும் போது பதறி ஓடாமல் நிராயுதபாணியாய் தனித்து நின்ற மாணவன் கை விரித்து கொடுக்கின்றான், அடியுங்கள் என்று சொல்லி. அப்படி சொன்ன பிறகும் மனம் இழங்காமல் அடித்தால் அது எப்படி? புனித இஞ்ஞாசியாரது வாழ்விலை பார்க்கின்றோம். பள்ளி பருவத்திலே அவர் செய்யாத குற்றத்திற்காக அநியாயமாய் பழி சுமத்தப்பட்டது. அசம்பிளியில் வைத்து அடிகம்பு கொண்டு வருகின்றார் தலைமை ஆசிரியர். ஆனால் உண்மையை தெரிந்ததுமே கண்கலங்கி மன்னிப்பு கேட்கின்றார் அவர். ஆனால் இங்கே அஞ்சா நெஞ்ச மாணவன் கை நீட்டிய பிறகும் கொஞ்சமும் வெட்கமின்றி அடித்தால் அது எப்படி? நாம் அம்பை நொந்து ஏது பயன்? அம்பை விட்ட மோடியைத்தானே நொந்து கொள்ள வேண்டும். மோடியவர்களே சர்வாதிகாரம் என்றுமே நிலைத்ததில்லை. மாணவர்களை அடிகம்பு கொண்டு மடக்கிவிடலாம் என்று பகல் கனவு காணாதீர். 21 நாட்கள் தங்களையே கட்டுப்படுத்தி கொண்டு எந்த வன்முறையிலும் ஈடுபடாமல் கண்ணியமாய் நடந்து கொண்ட அந்த மாணவர் கூட்டம் நமக்கு ஒரு பாடமன்றோ? அவர்களை தடிகொண்டு விரட்ட இராணுவத்தை அனுப்பினீரே, உமக்கு உலக சரித்திரமே தெரியாதோ? வங்க பிரதமர் ஹசீனாவை மாணவர்கள் கொதித்தெழுந்து விரட்டினார்களே. உகாண்டா இடியமீனை விரட்டியதை மறந்தீரோ? பனாமா நோரிகாவை விரட்டி அடித்ததை மறந்தீரோ? பிலிப்பைன்ஸ் ராணி இமெல்டா மார்கோஸை விரட்டியதை மறந்தீரோ? தடியாட்சி நடத்தாதீர், முடிவை தேடிக்கொள்ளாதீர்.